எங்கடா இருந்து வரீங்க நீங்க எல்லாம்? அப்படிதான் இருக்கு இப்பெல்லாம் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது. இந்த பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன், நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், அது இல்லாம நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஒரு டிப்ரெஷனே இல்லை, இப்ப ஆக போற பாரு அதுதான் ஒரு பெரிய டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வியூவும் போக மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எங்க பார்த்தாலும் கொரியன் ஆக்சசரிஸ் யாரை பார்த்தாலும் சேல் பண்றாங்க. இந்த புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கூட ஓகே தான், பட் இந்த ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாரி மெஹந்தின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் இதுக்குள்ள வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் பிசினஸ் பண்ணா யாரு தாண்டா எங்க கிட்ட எல்லாம் வந்து வாங்குவா? அப்படிதான் இருக்கு இப்பெல்லாம். இந்த பேஜை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் வந்து வீடியோ செட் பண்ணி போடுறோம், அதுக்கு வியூ போக மாட்டேங்குது. ஆனா ரொம்ப ஈஸியா சிலர்லாம் வந்து வியூஸ்லாம் வருது, நாங்களாம் என்ன பண்றது? எங்கடா இருந்து வரீங்க நீங்க எல்லாம்? அப்படிதான் இருக்கு இப்பெல்லாம் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது. இந்த பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன், நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், அது இல்லாம நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணேன்.